டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் எதை பத்தினா, ரத்த சோகை. அதாவது அனிமிக் சொல்லுவோம். ஹீமோகுளோபின் வந்து கம்மியாயிட்டே இருக்கு சார். இப்ப ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுனால நம்ப அத எப்படிலாம் இன்கிரீஸ் பண்றது? சார் நான் வந்து நெறைய இதுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறேன். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக வந்து நானு ரத்தம் ஏத்தியிருக்காங்க. ரத்த ஊசி வந்து நெறைய நானு போட்டிருக்கேன். என்னோட ஃபுட்டெல்லாம் நான் அவ்வளோ டயட் கான்ஷியஸ் சாப்பிடுறேன். இது எல்லாமே நான் பண்ணாலும், எனக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து சுத்தமா ஏறவே மாட்டேங்குது. பட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. எல்லாமே நார்மலா இருக்கு. கிட்னில எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ வேற எங்கேயுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வந்து ஹீமோகுளோபின் வந்து ஏற மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நான் என்ன சார் பண்றது? அப்படின்னு என்கிட்ட வந்து நெறைய பேர் வந்து கேட்கறாங்க. அதுக்கான ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு இத வச்சுக்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு, ஸோ நமக்கு எப்படி வந்து ஹீமோகுளோபின வந்து ஏற விடாம தடுக்குதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ரத்த சோகை அப்படின்றீங்களா? இது எப்படி பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெறைய பேர் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை தனக்கு இருக்குன்னு தெரியாம, இது வந்து ஒரு டயர்டா இருக்கு, நல்லா சாப்பிட்டா தெம்பாயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமா விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து உங்க கண்ல தான் வந்து டாக்டரே செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்க கண்ண எப்படி செக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, உங்க கண்ணோட இந்த இப்படி இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓரத்தில பெண்கள்லாம் வந்து மை அங்க தான் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஒரு ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அது ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உண்மையாவே வந்து ஹீமோகுளோபின் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா, அந்த இடம் வந்து வெளிரி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ள கலர்ல வந்து ஒரு மாரி வந்து தோற்றம் இருக்கும். பொதுவா நீங்க இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கக்கூடிய ஆட்கள பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து குறிப்பா வந்து பெண்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ வந்து பெண்களுடைய அந்த ஒரு முகத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேஜஸ் இல்லாம முகம் வந்து வெளிரி போயிருக்கும். அதாவது ஒரு ஒரு மாதிரியான பிரைட் அப்படியே வந்து வெளிரி போய் வெள்ளடிச்ச மாதிரி வந்து முகமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து அதிகமாயிட்டு இருக்குன்ட்டு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிகமா வந்து மயக்கம் வரும். லோ பிபி வரா மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். எந்த ஒரு சின்ன வேலை செய்யணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய செய்யாம, அந்த வேலைய வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடம்பு இவங்க மனசும் உடம்பும் எப்படி இருக்கும்னா, எப்பவுமே ஒரே இடத்துல படுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வந்து இவங்க வந்து படுத்து தூங்குற மாரி வந்து இருந்தா தான் இவங்களுக்கு அடுத்து ஏதாவது வேலை செய்யணும்னே தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உடல் அசதியும், உடல் சோர்வும் இருக்கும். பயங்கரமான வந்து ஒரு மசில் பெயின்னு சொல்லுவோம். எந்த வேலை செஞ்சாலும் சரி, உடல் வலி வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கும். ரொம்ப நேரம் நிக்க முடியாது. கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம கொஞ்சம் லூஸ் ஆன மாரி இருக்கும். அப்படியே காலே வந்து ஒரு கிரிப் இருக்காது கால்லலாம். அ நரம்பு வலின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கு சுக்குன்னு குத்துது வலி. குடைச்சலா இருக்கு வலி அப்படின்ற வார்த்தைகள வந்து அதிகமா வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வலி இருக்கும். இவங்களுக்கு ஒரு படி மேல போயிட்டு, எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈடுபாடு இல்லாம இருப்பாங்க. ஈடுபாடு இல்லாம எல்லா விஷயத்திலயும் ஈடுபாடு வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மனசளவுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன மாரி ஈடுபாடு இல்லன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதீதமான ஒரு கோவம், ஒரு விரக்தி ஏற்பட ஆரம்பிச்சுரும் மனசுல. ஏன் அப்படின்னா, ரத்த குறைபாடு வந்து இருக்குன்ட்டு. இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க மூக்குல துவாரம் வழியா சுவாசிச்ச காத்துல இருந்து டக்குன்னு ஆக்ஸிஜன கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டு, உங்களுக்கு உறுப்புகளுக்கு தேவையான எல்லா இடத்துக்கும் வந்து ஆக்ஸிஜன் ரத்தத்த சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகும்பொழுது, உங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் லெவல் வந்து கிடைக்காம கம்மியாக ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து கிட்னி பேஷண்ட் நெறைய பேர பார்த்துருப்போம். கிட்னில பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சுரும். டக்கு டக்கு டக்குன்னு ஹீமோகுளோபின் குறைஞ்சிட்டே இருக்கும். கிட்னி பேஷண்ட் இந்த கிரியேட்டின் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீமோகுளோபின் தான் பார்ப்பாங்க. அதே மாரி இந்த ஹீமோகுளோபினோட பிரச்சனை இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா பல்லுலயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட, டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எதா இருந்தாலும் ட்ரீட் பண்றேன்னுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹீமோகுளோபின் சாதாரணமா விஷயம் இல்லாம, நீங்க எத ட்ரீட் பண்ணி எத பண்ணணும்னாலும், இம்மீடியட்டா ஹீமோகுளோபின தான் வந்து அது பார்ப்பாங்க. அத விட ஏங்க, சுகர் பேஷண்ட் இன்னைக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு 3 மாசத்துக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. HbA1cன்னு சொல்லிட்டு. இந்த HbA1c டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் அந்த அந்த பேர் இருக்கு பாருங்க HbA1cன்ட்டு. அதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் அடட் 1ஏசி டெஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம். ஹீமோகுளோபின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா,
இமீடியட்டாக இந்த SPA1AC டெஸ்ட் எடுக்கிறவங்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லேயுமே வந்து இம்பேக்ட் அதை காட்டும். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு 13 வயசு பொண்ணு தான். பெங்களூரில் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. சாதாரண விஷயம் ஒரு டயபெட்டிக் காட்டுதுன்னா கூட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின்குள்ளே போகணுன்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த 13 வயசு பொண்ணுக்கு இந்த SPA1C டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணதில அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 10ஓ என்னமோ அது காட்டுது. இம்மீடியட்டா வந்து இவங்க வந்து ஜுவெனியல் டயபெட்டிக்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கான மெடிசன்லாம் குடுக்க போயிட்டாங்க. அப்போ என்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல இவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் ஒண்ணு பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, அந்த பொண்ணுக்கு 5 தான் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த SPA1AC டெஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆயிடுச்சு. உடனே அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்த உடனே, இந்த SPA1 டெஸ்ட் நார்மலுக்கு வருது. ஸோ இந்த ஒரு ஹீமோகுளோபின் உங்களுடைய வரக்கூடிய உங்க உடல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம். சார் இப்ப அதெல்லாம் ஓகே சார். எனக்கு வந்து நான் சொன்ன மாரி இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துட்டேன். ரத்தம் ஏத்தி பார்த்துட்டேன். இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு ஏன் சார் ஏற மாட்டேங்குது அப்டின்னா, நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு. இது வந்து டெய்லி ஹேபிட்ன்னே சொல்லலாம். இந்த சின்ன தப்பு நீங்க என்னதான் வந்து அயர்ன் டேப்லெட்டு, இல்ல ரத்தம் வந்து இன்கிரீஸ் ஆகக்கூடிய எந்த உணவுகள நீங்க எடுத்தாலும், அத உங்க உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணி உள்ள வச்சுக்காம தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்கிறது. ஒரு 1 ஹவர்க்குள்ள டீ குடிக்கிறது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு டீ குடிச்சா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் வந்து இன்னைக்கு பழக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம டீயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 டீ குடிப்பேன் அப்படின்னுவாங்க. இவங்க எல்லாருக்கும் நிச்சயமா வந்து ரத்த சோகை வர ஆரம்பிச்சுருங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த டீல இருக்கக்கூடிய டானின் என்ற பொருள், நீங்க சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய ரத்தத்த வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மைய பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் லெவல குறைச்சு, உங்களுக்கு வந்து ரத்த அணுக்கள குறைபாட வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ டீ, காஃபிய முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இது மட்டும் இல்லாம, நம்ப தாத்தா, பாட்டி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா, இரும்பு கடாய் ஒண்ணு குடுத்து அனுப்புவாங்க. அது ஏன் அப்டின்னா, இரும்பு கடாயில நீங்க எதையாவது சமைச்சு சாப்பிடும் பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் டிஃபிஷியன்சி ஆகாம அது ஃபுல்ஃபில்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு இந்த அயர்ன் வந்து ப்ராப்பரா இருந்தாலே, உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவலும் ரொம்ப ப்ராப்பரா வர ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கோ, தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுங்கன்னா, இரும்பு கடாய் வாங்கி சமையல் பண்ண பாருங்க. அப்படி பண்ணும்பொழுது ஒரு 3 மாசம் தொடர்ந்து இரும்பு கடாயில சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்பயும் உங்க ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகுறத பார்ப்பீங்க. இது இல்லாம, நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நெறைய உணவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவோ, இல்ல வந்து ஃபங்கல் இந்த மாரியான நெறைய உணவுகள வந்து நம்ம சாப்பிடும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்டின்னா, இந்த டேப் சில பேர் வந்து கீரி பூச்சின்னு சொல்லுவோம். டேப்போ சில வார்ம்ஸ் எல்லாம் வந்து வயித்துல இருக்கும். இந்த மாரியான வார்ம்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ரத்தம் சம்மந்தப்பட்டு எந்த உணவு சாப்பிட்டாலும், இன்ஜெக்ஷன் போட்டாலும், இல்ல வந்து இவங்களுக்கு வந்து நீங்க ரத்தம் ஏத்துனா கூட, இம்மீடியட்டா உடனே அந்த ரத்தத்த வந்து ஹீமோகுளோபின் லெவல குறைச்சிரும். ஸோ, அப்ப இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அயர்ன் டேப்லெட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு வந்து ரத்தம் ஏறும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள், பாலக்கீரை, எந்த கீரை சாப்பிட்டாலும் அதுல அயர்ன் கன்டென்ட் இருக்கு. உங்களுக்கு ரத்தம் கண்டிப்பா ஏறும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சாப்பிடக்கூடிய இந்த கீரை வகைகள், காய்கறி வகைக்குள்ள சேர்த்து, யாரு வந்து பன்னீரு, இந்த தயிரு, பால் பொருள உள்ள சேர்க்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் அந்த அயர்ன் அப்சார்ப பிளாக் பண்ணிடும். திரும்பவும் இவங்க வந்து ஹீமோகுளோபின் லெவல் லோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, அப்ப நல்லா கவனிச்சு நீங்க கீரை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு 1 ஹவர், 2 ஹவர் கழிச்சு கூட நீங்க சாப்பிடலாம். அந்த டைம்ல ரத்த குறைபாடு இருக்கு அப்டின்னா, பால் சம்மந்தப்பட்ட பொருள இம்மீடியட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு இரும்பு கடாயில சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. இந்த டிப்ஸ வந்து பயன்படுத்தி ஆரோக்கியமா இருங்க. ஸோ இயற்கையான முறையில, நல்ல முறையில எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.